சமீபத்தில் பாரதிராஜா அவர்களுடைய மறைவானது ஏற்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததாகவும், அவருடைய இறுதி சடங்குல கூட நிறைய சம்பவங்கள நம்ம பார்த்துருப்போம். அதாவது அ அவர் இறந்த ஒரு சில நாட்கள்லேயே அவருடைய சொத்துக்காக அவருடைய மகள் ஜனனி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள செய்றாங்க. இது ரொம்பவே எல்லாருக்குமே அதிர்ச்சிய கொடுத்துருக்கு. நந்தனாவையும் சரி, அவருடைய 2 மகள்களையும் சரி, அந்த இடத்துலயே இருக்க விடாம விரட்டிலாம் அடிச்சாங்க. ஸோ, இத்தனை மீடியா இருக்கு, இவ்ளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்கல. எல்லாருமே ரொம்ப வேகமா பேசுன மாரிலாம் நம்ம வீடியோ பார்த்தோம். இவங்க இப்ப இந்த சொத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த சொத்து பிரச்சனை எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத பற்றியும், சொத்துக்காக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்ததுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் சார் இருந்தப்போ அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தார். இப்போ அதுதான் நினைவுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறைந்து ஒரு சில நாட்கள் ஆனாலுமே கூட அவருடைய திரைப்படங்களை பற்றின நினைவுகளை விட குடும்பத்தை சுற்றி நடக்கக்கூடிய விவாதங்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இறுதி சடங்குல கூட நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத தெளிவாகவே காட்டுனுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகள் செய்த விஷயம் தான் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தடுத்து பல விஷயங்கள் இப்போ வெளிவந்துட்டுருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போது இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு கருத்து இப்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக மீண்டும் பகிர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி அப்துல் கலாம் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டது. அதாவது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்குது அப்படின்றது இது மூலமாக நல்லா தெளிவாக தெரியுதுங்க. கண்டிப்பாக நந்தனா போராடினா மட்டும்தான் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கும். ஸோ நிறைய பிரபலங்களும் கூட அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. ஏன்னா சொத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது மனோஜ் சார் இல்லை அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் போகணும். அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஸோ நந்தனாவுக்கு 2 பெண் பிள்ளைகள் அப்படின்றதுனால ஜனனி இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்களா என்னான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். நந்தனா சரியாக ஒரு லாயரை வச்சு லீகலாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ஒரு சிலருடைய கருத்து. இந்த இடத்துல அப்துல் கலாம் சொன்ன விஷயம் எப்படி பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கை முழுக்க உழைத்து கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்கலாம். ஆனால் அந்த சொத்தை யாருக்கிட்ட எப்படி போகணும் அப்படின்றத ஒரு தெளிவு இருக்கணும் உங்கள்கிட்ட. பெற்றோர் நல்லபடியாக இருக்கும்போதே அவங்களுடைய காலத்துக்கு அப்புறமா சொத்துக்கள் பிள்ளைங்களுக்கு சேரும்படியாக பிரித்து வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்க இல்லாததுக்கு அப்புறமா குடும்பத்தாரே பார்த்திங்கன்னா சிக்கலில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு அவர் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார். அந்த பேச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக இருக்குது. அது ஒரு சாதாரண அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இன்றைக்கி பலரும் அதை வாழ்க்கையோட அனுபவத்தினுடைய உண்மையாக தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது பாரதிராஜா சாருக்கும் இந்த விஷயம் நல்லாவே பொருந்தது. ஏன்னா 16 வயதினிலேயே முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா அப்படின்ற நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா உறவுகளுடைய வழி என்ன, குடும்பத்தோடைய அருமை என்ன, பாசத்தோட மதிப்பு என்ன, இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் ஆழமாக பதிவு செய்திருந்தார். அதனால தான் இன்றைக்கி அவர் குடும்பத்தை பற்றி ஒவ்வொரு தகவலுமே ரசிகர்களை அதிகமாக பாதிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு குடும்பத்தை பற்றி பேசினவர் அவருடைய குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பாரதிராஜா குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றது வேற விஷயம். ஆனால் அவங்க மறைந்த ஒரு சில நாட்கள்லேயே குடும்பம் இவ்வளோ பேச்சுகளுக்காக ஆளாகிருச்சு அப்படிங்கிறது தான் பலருடைய கவலையாக இருக்குது. அதாவது அப்துல் கலாம் சார் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறப்ப அது சாதாரண ஒரு அட்வைஸ் மாதிரி தான் இருக்கும். உயில் எழுதுறதை பற்றி தான் பேசியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அது மட்டும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் பகிர்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒன்றா அமர்ந்து எதிர்காலம் குறித்து பேசணும். அதனுடைய பொறுப்புகள் என்ன, முடிவுகள் எப்படி எடுக்கப்படும், குடும்பத்துடைய விருப்பம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களில் முதல்ல தெளிவு இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஸோ இதைத்தான் அவர் வந்து மறைமுகமாக வந்து வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டை இல்லாமல் எந்த குடும்பமும் இருக்காது. சண்டை தொடங்குறதே பார்த்திங்கன்னா சொத்தால் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாருமே வந்து யோசித்து முடிவெடுக்கணும். இல்லை அப்படின்னா எப்போதுமே வந்து குழப்பத்திலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பாரதிராஜா பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் மட்டும் கிடையாதுங்க. தமிழ் சினிமாவினுடைய ஒரு காலகட்டமாகவே அவரை வந்து பார்க்குறாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவர் ஒரு உணர்வாகவே வந்து இருக்கிறாரு. கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அவர் ஒரு நினைவு. அதனால தான் சாதாரண குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை போல் இதை வந்து மக்கள் வந்து பார்க்குறதே கிடையாது. எல்லா குடும்பத்துலேயும் இந்த சொத்து பிரச்சனை நடக்க தான் செய்யுது. ஆனாலும் பாரதிராஜா சாருடைய வீட்லேயே இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கும் பொழுது அதை யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவருடைய படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த தலைமுறையினர் எல்லாருக்குமே அந்த உறவு அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ திரையில் பார்த்தீங்கன்னா உறவுகளுடைய மதிப்பை கற்றுக் கொடுத்த அந்த மனிதரை நிறைய செய்திகளில் ஏன் இப்படி குடும்ப விவாதங்கள் வந்து இடம்பெற அளவுக்கு விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. ஸோ நிறைய பேரெல்லாம் இதை வந்து தாங்கிக்கவே முடியல. பாரதி ராஜா விட்டுட்டு போனது பார்த்திங்கன்னா வீடோ நிலமோ அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ ஒரு தலைமுறை ரசித்த ஒரு கலையுடைய மரபையே வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த விஷயம் இன்றைக்கி யாருக்குமே புரியாமல் இருக்குது. ஸோ அவர் விட்டுட்டு போன அந்த ஒரு மரபை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது குடும்பத்துடைய பொறுப்பு மட்டும் கிடையாதுங்க. அவரை நேசித்த எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் இதுவாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் அப்துல் கலாம் சொன்ன அந்த ஒரு அறிவுரை இப்போ வந்து மீண்டும் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. பாரதி ராஜாவை வந்து குறை சொல்லுவதற்காக இது வந்து சொல்லப்படலை. மாறா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதராக இருந்தாலுமே கூட வாழ்க்கையினுடைய அந்த இறுதி அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், தெளிவான முடிவுகள் இருக்கணும். நாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சொத்து நாளைக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாது. பாரதிராஜா சார் அப்படி தான் நேரங்காலம் பார்க்காம உழைச்சார். திரையுலகத்துக்காக நிறைய விஷயங்களை செய்யணும், புதுமைகளை புகுத்தணும் அப்படின்லாம் நினச்சார். ஸோ மனோஜ் சார் எப்படியாவது இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பானது நடந்தது. அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏமாற்றத்தை வந்து அடைஞ்சார். ஸோ அந்த ஏமாற்றத்தை அவரால் தாங்கிக்க முடியல. கடவுள் ஏன் எனக்கு இப்படியாற்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்றத நினச்சி ஏங்கி உருகி அவரும் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார். இன்றைக்கி அவங்க மனோஜும் இல்லை, பாரதிராஜா சாரும் இல்லை. ஆனால் அவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே சொத்து தாங்க. ஸோ சொத்து அப்படின்றத அவர் வந்து சரியாக யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காம போயிட்டார். இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இப்போ மாறி போச்சு. எல்லாருமே வந்து இதை எல்லாருமே யோசிக்கணும். ஸோ இருக்கக்கூடியவர்களும் சரி, இல்லாதவர்களும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் வச்சுருந்தாலுமே கூட அது கடைசி காலத்தில் யாருக்கு போகணும் என்ன அப்படின்றத நல்லா இருக்கும் போதே வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து அவங்களுடைய குடும்பத்தையே வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாருமே வந்து ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க, திரைப்பிரபலங்களும் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. நந்தனாவுக்கு நிச்சயம் நல்ல ஒரு நியாயம் கிடைக்கும், எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த மாதிரியான அப்டேட்ஸில் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.